Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 898வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியில் Note 12 ஒரு 4G வெர்ஷன் வரப்போகுது. Realme 11 Pro வரப்போகுது. அந்த இப்போ தான் 10 Pro லான்ச் ஆச்சு. அதுக்குள்ளே 11 Pro பற்றின டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. IQoo Z7 ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். என்னோட ப்ரைஸ் லிங்க் வந்திருக்கு. Z7i அப்படின்னு வேறு ஒரு மொபைல் வரப்போகுதான். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ரெட்மியோட Note 12ல் ஒரு 4G வெர்ஷன் வரப்போகுதான். ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் பேஸ் கோர்ஸ் வந்திருக்குங்க. ஸோ கீக் பேஸ் கோர்ஸ் மூலமாக இந்த மொபைல் வந்து ஒரு Snapdragon 680 அப்படின்ற ப்ராசரோடு தான் வரப்போகுது. ஆனால் இது வந்து ஒரு ஓவர் கிளாக் பண்ண ப்ராசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் கிளாக் பண்ணதுனால பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதுலேயும் Full HD + 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, கூடவே அந்த 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 MP கேமரா, இந்த மாதிரியான செட்டப்போட தான் இருக்க போகுது. ஸோ சீக்கிரமாகவே லான்ச் பண்ணுவாங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு 15,000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். இது 4G வெர்ஷன் அப்படின்றதுனால ஒரு 12-13,000 ரூபாய்க்குள்ளே வரதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து போல்ட்லேருந்து போல்ட் ஆடியோ கர்வ் அப்படின்ற மாதிரியான ஒரு நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட ப்ரைஸ் 1,299 ரூபா, 1,300 ரூபாய்க்கு நிறையவே விஷயங்கள் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 40 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ANC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி ப்ரைஸில் வர எந்த இயர்ஃபோன்ஸ்லையுமே நம்ம ANC சப்போர்ட் பார்த்ததில்ல. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை வந்து இந்த இயர்ஃபோன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, IPH5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 டிவைஸில் பேர் பண்ண முடியுமா. 12mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ANC ஆன் பண்ணி யூஸ் பண்ணால் கூட 30 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. 60 milliseconds தான் லேட்டன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மி ப்ரைஸில் ANC சப்போர்ட்டோட வர ஒரு நல்ல இயர்ஃபோன் மாதிரி தெரியுது. வாங்கணும், ஏதாவது இயர்ஃபோன் ஒரு 1,500 ரூபாய்க்குள்ள வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருங்க, நல்லா இருக்கு. அடுத்து IQoo Z7 பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் IQoo Z7i அப்படின்ற ஒரு மொபைலும் வரப்போகுதுங்க. இந்த மொபைல் ஒரு 5G மொபைலில் தான் இருக்க போகுது. இது வந்து Google Play கன்சோலில் லிஸ்ட் ஆயிருந்தனால நமக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளேயோட தான் இருக்க போகுது. பெருசாக எதுவுமே பண்ணலங்க. ஆனால் வந்து எப்போ மாதிரி அந்த 50 MP கேமரா இருக்க போகுது. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வருவாங்களா. ஒரு 5G மொபைலாக இதை எட்டு வராங்க. கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் எதிர்பார்க்கலாங்க. ஒரு 12,000 ரூபா ப்ரைஸ் சமயம் அது கீழே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னைக்கு மோட்டோவோட G73 5G லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த மொபைல் வந்திருக்கு. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 930 அப்படின்ற ப்ராசரோட அந்த 120 Hz LCD டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸிங் தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து 19,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 19,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் கார்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க லான்ச் பண்ணுற ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் கொடுத்து 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொன்ன மாதிரி அப்படியே வந்து இந்த டைம் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 50 MP மெயின் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைல் மோட்டோட ஒரு நல்ல மொபைல் 20,000 ரூபாய்க்கு கீழே பார்க்கும்போது. அடுத்து இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ்லேருந்து அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், இன்ஃபினிக்ஸ்லேருந்து 260 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத. ஸோ இன்றைக்கி அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4500 mAh பேட்டரியை அவங்களால 7.5 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவு கம்மி பண்ணிட்டாங்க பாருங்கள். நம்ம சார்ஜ் போட்டு ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் சார்ஜ் ஏறியே முடிஞ்சிடும். டீ குடிக்கிறதுக்குள்ளேயே சார்ஜ் ஏறி முடிஞ்சிடும் போல. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. 260 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற மொபைல்ஸை இனி அடுத்தடுத்து இன்ஃபினிக்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது போக ஒயர்லெஸ் சார்ஜிங்கையும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ மாதிரி அவங்களோட ப்ரொப்ரைட்டரி ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சார்ஜரே ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது வெறும் 16 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒயர் சார்ஜிங் பண்ணால் இந்த அளவு வேகத்தில் சார்ஜ் ஆகுமோ அந்த அளவு வேகத்தில் இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்லேயே சார்ஜ் பண்ணுது. ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ உங்கள் பேட்டரி வெடிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். அடுத்து IQoo Z7 இந்த மொபைலை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம்.
21ஆம் தேதி லான்ச் ஆக போகுதுங்க. ஒரு வேளை இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐபனில் கொடுங்க பாருங்கள். ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்க போர் அடிக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து நம்மளோட வீடியோவிலே நான் தான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு 18,000 ப்ரைஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே ப்ரைஸ் தான் லீக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலாக ஒரு 18,000 ப்ரைஸ் பாயிண்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களாம் வர 21ஆம் தேதி. இது வந்து 6GB 128GB வேரியண்ட்டாக இருக்கும், பேஸ் வேரியண்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி 11 ப்ரோ இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 11 ப்ரோ இப்போ ப்ளூடூத் SIG சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குகிற சர்டிஃபிகேஷனாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக இந்த மொபைல் சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கிறத பார்க்கும்போது இந்த வருஷத்தோட பாதிக்கு மேலே கண்டிப்பாக இந்த மொபைல் எதிர்பார்க்கலாம். எப்பவும் லான்ச் பண்ணுறதை விட கொஞ்சம் ஸ்பீடாகவே இந்த டைம் அவங்களோட மொபைல் அப்டேட் பண்ண போகிற மாதிரி தெரியுது. பார்ப்போமே ரியல்மி 11 ப்ரோ இந்த மாதிரி புது இனோவேஷன்ஸோட எட்டு வராங்க அப்படின்றத சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. அடுத்து டீல் ஆஃப் த டேல பிக் சேவிங் டேஸ் போயிட்டு இருக்கிறதுனால எக்கச்சக்க டீல்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷேர் பண்ண பொறுத்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு டீல். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ரானோட 10,000 mAh பவர் பேங்க் 699 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ரெகுலராக 1,200 ரூபா வரைக்கும் இது இருந்திருக்குங்க. ஸோ இப்போ 699 ரூபாய்க்கு 10,000 mAh பவர் பேங்க். ஆம்ரான் அப்படின்றது நம்ம தந்த ஒரு சூப்பரான பிராண்ட் தான், நானே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பரான இன்னொரு டீல் ஒன்று பார்த்தங்க. நீங்கள் வந்து ஒரு டிவி எடுக்கணும், ஒரு 50-55 இன்ச்சில் டிவி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிவியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். iFFALCOனோட 58 இன்ச் டிவி, 55 இல்லை, ஸோ 58 இன்ச் டிவி அப்படின்றதுனால ரொம்ப பெருசாகவே உங்களுக்கு தெரியும். இதனோட ரெகுலர் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ நம்மளால் வெறும் 34,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுது. அதாவது ஒரு 50 இன்ச் டிவி இருக்கிற ப்ரைஸில் 58 இன்ச் நமக்கு கிடைக்குது 34,000 ரூபாய்க்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் HDFCயோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னமும் 1,250 ரூபா கம்மியாகும். சில சமயங்களில் 3,000 ரூபாய்க்கான கூப்பனாக இருந்ததுங்க. அந்த 3,000 ரூபா கூப்பன் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த 3,000 ரூபா கூப்பனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு கீழே உங்களால் இந்த டிவியை வாங்கியிருக்க முடியும். இப்போதைக்கு கூப்பன் அவைலபிள் இல்லை. ஒருவேளை கூப்பன் வந்ததுன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த 34,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, HDFC கார்டை யூஸ் பண்ணி அந்த 33,000 ரூபாய் ப்ரைஸில் வாங்கினாலும் சரி, இது வந்து தரமான டீல். ஏன்னா 58 இன்ச் டிவி வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அண்ட் Esportsலேருந்து ஒரு SSD. இப்போது SSDயோட விலைலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குங்க. ஏன்னா ஒரு 256GB SSD 2,000 ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 4,000 ரூபாய் வரைக்கும் தான் ப்ரைஸில் இருந்தது. இப்படி இருக்கும்போது அண்ட் Esportsோட 256GB SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1,289 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இதனோட ஹையர் வேரியண்டான 512GB 1TB எல்லாமே ஆஃபரில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ பை பண்ணிக்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். திரும்ப இந்த விலைக்கு வருமா அப்படின்னு தெரியல. மற்ற SSD செக் பண்ணி பாருங்கள், விலை எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் கூடவே ஒரு சில ஆஃபர்ஸையும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்டேட்ஸ் ஆஃபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறிப்பாக அப்டேட்ஸ் பிடிக்குமா, ஆஃபர் பிடிக்குமாங்க உங்களுக்கு, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.